இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை கூடிய சீக்கிரம் போட போறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்ற உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு உலக நாடுகள் மீது அதிரடி வரியை விதிச்சிருந்தார். இந்தியா மீதும் கிட்டத்தட்ட 26% வரியை விதிச்சிருந்தார். இதுல அதிக வரி விதிக்கப்பட்டது என்னவோ சீனாவுக்கும் வங்காளதேசமும் தான். சீனா மேல கிட்டத்தட்ட 34% வரைக்கும் வரி விதிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அப்படின்னே சொல்லணும். இதனால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கே தொடர்ந்துச்சு. இப்ப இந்த நிலையில சீனாவுடனான அமெரிக்கா ஒரு கனிமங்கள் தொடர்பான மிகப்பெரிய ஒப்பந்தத்தை உறுதி செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதன் மூலமா அமெரிக்கா சீனா இடையில இருந்த ஒரு வர்த்தக போர் முடிவுக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதே நேரம் நாங்க எல்லார்கிட்டையும் ஒப்பந்தம் போட போறது இல்ல, எங்களுக்கு வரி செலுத்துறவங்களுக்கு நன்றிதான் சொல்றேன்னு வழக்கமான கிண்டலோடு பேசியிருக்காரு அதிபர் ட்ரம்ப். சீன ஒப்பந்தத்தை தொடர்ந்து அடுத்தபடியா இப்ப இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்படும்னு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூசகமா சொல்லியிருக்கார். அதே நேரம் இந்தியாவும் அமெரிக்காவும் இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கையில ஆர்வமா செயல்பட்டு வருறதா தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் பேசியிருக்கார். இந்த ஒப்பந்தம் நியாயமானதாகவும் சமச்சீரானதாகவும் பரஸ்பர நன்மை பயப்பதாகவும் இருக்கும்னு இந்தியா தரப்புல சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தம் வணிகத்தை மேம்படுத்துறதுக்கோ ஒரு நல்ல நியாயமான சமமான அப்புறம் ஒரு சீரான ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கோ இரு நாடுகளுக்கு இடையிலான மூலோபாய உறவினுடைய முக்கியத்துவத்தையும் அடிக்கோடு காட்டியிருக்காரு கோயல் அவர்கள். ஒரு வாய்ப்பு அப்படின்னு தன்னை அழைச்சதாகவும் அது தொடர்பா இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒப்பந்தம் என்னன்னோ இது இன்னும் கையெழுத்து ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லுட்னிக் பேசியிருக்காரு. அமெரிக்க அதிகாரிகள் சந்தை அணுகல் தடைகளை தளர்த்துவது, அப்புறம் மருத்துவ சாதனங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், விவசாய ஏற்றுமதிகள் இது மேலனா தரங்களை சீரமைப்பதுல கவனம் செலுத்துவதா செய்திகள் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா இதுக்கிடையில இந்தியா அதே நேரம் தன்னுடைய உள்நாட்டு துறைகளை பாதிக்காத வகையில விதிகளை வகுக்குமாறு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மே மாசம் எட்டப்பட்ட ஜெனீவா புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதிய அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு காரணமாகவும் சீனா அதற்கு எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டதுனாலையும் தாமதமாச்சு. முக்கியமான தாதுக்களுடைய ஏற்றுமதியை இடைநிறுத்துறது, அப்புறம் மின்சார வாகனங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, அப்புறம் குறைக்கடத்திகள் இந்த மாதிரியான தொழில்களுக்கான விநியோக சங்கிலிகளையே சீர்குலைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது எல்லாமே இப்ப முக்கியமா பார்க்கப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் இப்ப சீன ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறதுனால அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்ற முக்கிய நிர்வாகிகள் கிட்டையோ மற்ற அதிபர்கள் கிட்டையோ தொடர்ச்சியா வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்ய தயாராகிட்டு வரதா இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. சீனாவோட வர்த்தக போர் ஒரு பக்கம் முடிவுக்கு வர தொடர்ந்து இந்தியாவோடவும் ஒரு புதிய பெரிய ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக இருக்க நிலையில இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வரி விதிப்பால மிகப்பெரிய சரிவை சந்திச்ச பங்கு சந்தைகள் இப்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பா இது இருக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பா பேச்சுவார்த்தையை நடத்த இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளராக இருக்க ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஜூலை 9 முன்னாடியே இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யவும் முயற்சிகளை எடுத்துட்டு வராங்களாம். இந்தியாவோட எந்த மாதிரியான ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.